சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை நம்ம சேனல்ல பார்க்க போறோம். முதல் கேள்வி என்னன்றத பார்த்தரலாம். பாங்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பாங்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ தொற்றா நோய்கள், ஆப்ஷன் பி விண்வெளி ஆய்வு, ஆப்ஷன் சி வறுமை ஒழிப்பு, ஆப்ஷன் டி மின் நாளுகை. பாங்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி விண்வெளி ஆய்வு. அடுத்ததான் இன்னைக்கான 2வது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். ஐரோப்பாவில் ஒருங்கிணைந்த பண வழங்கீட்டு இடைமுக சேவைகளை ஏற்றுக்கொண்டுள்ள முதல் இடம் இது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஈஃபில் கோபுரம், ஆப்ஷன் பி ரோமின் கொலாசியம், ஆப்ஷன் சி ஏதென்ஸின் அக்ரோபோலிஸ், ஆப்ஷன் டி பைசா நகரத்தின் சாய்ந்த கோபுரம். ஐரோப்பாவில் ஒருங்கிணைந்த பண வழங்கீட்டு இடைமுக சேவைகளை ஏற்றுக்கொண்டுள்ள முதல் இடம் இது, ஈஃபில் கோபுரம். அடுத்ததாக இன்னைக்கான 3வது கேள்வி. நீதிபதி ருத்துராஜ் அவஸ்தி ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? நீதிபதி ருத்துராஜ் அவஸ்தி ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புதல், ஆப்ஷன் பி புதிய தொழில் முதலீட்டாளர்கள், ஆப்ஷன் சி வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்குகள், ஆப்ஷன் டி வெளிநாடு வாழ் இந்தியர்களின் திருமணங்கள். சரியான பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் திருமணங்கள். அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். ஐடிபிஐ எப்போது நிறுவப்பட்டது? இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி ஐடிபிஐ எப்போது நிறுவப்பட்டது? 1977ஆம் ஆண்டு, 1981ஆம் ஆண்டு, 1964ஆம் ஆண்டு, 1952ஆம் ஆண்டு. ஐடிபிஐ இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது நிறுவப்பட்டது? சரியான பதில் 1964ஆம் ஆண்டு. அடுத்ததா இன்னைக்கான 5வது கேள்வி. அதிக எண்ணிக்கையிலான அறிவுசார் சொத்து உரிமங்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ள நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்ஷன் டி அமெரிக்கா. அதிக எண்ணிக்கையிலான அறிவுசார் சொத்து உரிமங்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ள நாடு எது? சரியான பதில் சீனா. அடுத்து இன்னைக்கான 6வது கேள்வி. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 95வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 95வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? அல்ஜீரியா, அர்ஜென்டினா, சிலி, பிரேசில். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சிலி. அடுத்ததான் இன்னைக்கான 7வது கேள்வியை பார்த்துடலாம். யாருடைய பிறந்த நாளானது தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? யாருடைய பிறந்த நாளானது தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? சர்தார் வல்லபாய் பட்டேல்,
மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜேந்திர பிரசாத். கடைசி கேள்வி, கே காமராஜர். யாருடைய பிறந்த நாளானது தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்ததான் இன்னைக்கான கடைசி கேள்வி. சமீபத்தில் இடிந்து விழுந்த உத்தரகாசி சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? சமீபத்தில் இடிந்து விழுந்த உத்தரகாசி சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் பி இமாச்சல் பிரதேசம், ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். சமீபத்தில் இடிந்து விழுந்த உத்தரகாசி சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? சரியான பதில் உத்தரகாண்ட்.